ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லில்லி டேஸ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதோடு 1 கப்பு ஊற வச்ச பச்சை பயிறு இருந்துச்சு, ஸோ அதை சேர்த்துருக்கேன். ஒரு பல்லு பூண்டு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக ஜீரகம். இது எல்லாத்தையும் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பயிர் ஊறிடுச்சு, ஸோ அரிசி ஊறுறதுக்கான டைம் தான். நீங்கள் வேணும்னா பச்சை பயிரையும் அரிசியும் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி ஊற வச்ச தண்ணியவே எடுத்துக்கிட்டேன். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, வழுவழுப்பாக வேண்டாம். அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மாவு புளிக்க தேவையில்லைங்க, இம்மீடியட்டாக மாவு அரைச்சிட்டு நம்ம தோசை ஊற்றலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் நல்லா தடவிட்டு ஊற்ற வேண்டிதான். எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள். ஸ்மூத்தாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை வந்துட்டு சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக நம்ம கொடுக்குற இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் தோசையாக சாப்பிடணும் அப்படின்னா, இந்த நான் வந்து ஒரு பயிர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், இந்த பச்சை பயிறு 3யும் ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துகிட்டு அதோட இட்லி அரிசி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இதுக்கு சைடிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அவியல் வச்சு சாப்பிடலாம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, இல்லை சைடிஷே வேணான்னா வெறுமனா வெங்காயம் தாளித்து சாப்பிட்டுக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது வீக்லி த்ரைஸாவது எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு ப்ரோட்டீன் தோசை தான். ரீசன்ட் டேஸாக யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் இந்த தோசை தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.